வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. டேபிள் டென்னிஸில் முதல் 25 தரவரிசையில் இணைந்த முதல் இந்திய வீரர் யார்? ஆப்ஷன் ஏ மானிகா பத்ரா, ஆப்ஷன் பி ஐஹிகா முகர்ஜி, ஆப்ஷன் சி ஸ்ரீஜா அகுலா, ஆப்ஷன் டி சுதீதா முகர்ஜி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ மானிகா பத்ரா. சர்வதேச டேபிள் டென்னிஸ் சம்மேளனம் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டது. அதன்படி பெண்கள் ஒற்றையர் தரவரிசையில் 39வது இடத்தில் இருந்து இந்திய வீராங்கனை மணிகா பத்ரா 15 இடங்கள் முன்னேறி 24வது இடத்தை பிடித்துள்ளார். இதன் மூலம் மணிகா பத்ரா உலக தரவரிசையில் டாப் 25 இடங்களுக்குள் வந்த முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. டேவிட் சால்வாக்னியை எந்த நிறுவனம் அதன் தலைமை ஏஐ அதிகாரியாக நியமித்துள்ளது? ஆப்ஷன் ஏ நாசா, ஆப்ஷன் பி இஸ்ரோ, ஆப்ஷன் சி ஸ்பேஸ் எக்ஸ், ஆப்ஷன் டி ஜாக்சா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ நாசா. நாசா நிறுவனத்தின் முதல் தலைமை செயற்கை நுண்ணறிவு அதிகாரியாக டேவிட் சால்வாக்னியை நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக சால்வாக்னி நாசாவின் தலைமை தரவு அதிகாரியாக பதவி வகித்து வந்தார். இரண்டாவது கேள்வி. தேசிய ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பெண்களுக்கான குண்டு எறிதலில் தங்கம் வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆயிஷா சிங், ஆப்ஷன் பி அபா கதுவா, ஆப்ஷன் சி சாக்ஷி மிட்டல், ஆப்ஷன் டி பயில் சர்மா. சரியான பதில் ஆப்ஷன் பி அபா கதுவா. புவனேஸ்வரில் நடைபெற்ற தேசிய கூட்டமைப்பு சீனியர் தடகள போட்டி 2024 பெண்களுக்கான குண்டு எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று புதிய தேசிய சாதனையை அபா கதுவா படைத்தார். முன்னதாக பஞ்சாபின் மன்மீத் கவுர், அபா கதுவா இருவருமே 18.06 மீட்டருக்கு குண்டு எறிந்ததே சாதனையாக இருந்தது. மூன்றாவது கேள்வி. சீனியர் நேஷனல் படகோட்டம் சாம்பியன்ஷிப் 2024 எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி கட்டாக், ஆப்ஷன் டி விசாகப்பட்டினம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ மும்பை. இந்திய படகு சவாரி சங்கம் மே 12 முதல் 18 வரை மும்பையில் இந்திய கடற்படை நீர்வாழ் பயிற்சி மையம் மற்றும் இந்திய கடற்படை படகோட்டம் சங்கம் இணைந்து சீனியர் நேஷனல் பாய்மரக படகோட்ட போட்டியை நடத்தியது. நான்காவது கேள்வி. இந்திய அமெரிக்க கூட்டு முயற்சி பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி டர்கிஷின் 7வது பதிப்பு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, ஆப்ஷன் பி புதுடெல்லி, ஆப்ஷன் சி தெலுங்கானா, ஆப்ஷன் டி கர்நாடகா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா. இந்திய அமெரிக்க கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியான டர்கிஷின் 7வது பதிப்பு கொல்கத்தாவில் ஏப்ரல் 22 முதல் மே 15 வரை நடைபெற்றது. ஐந்தாவது கேள்வி. ஐக்கிய நாடுகளின் உலக வனவிலங்கு குற்ற அறிக்கை 2024 படி அதிக பாதிக்கப்படும் வனவிலங்கு எது? ஆப்ஷன் ஏ யானை, ஆப்ஷன் பி உடும்பு, ஆப்ஷன் சி காண்டாமிருகம், ஆப்ஷன் டி ஆமை. சரியான பதில் ஆப்ஷன் சி காண்டாமிருகம். ஐநா உலக வனவிலங்கு குற்ற அறிக்கை 2024 படி காண்டாமிருக கொம்புகள் சட்டவிரோத வனவிலங்கு சந்தையில் 29% உள்ளடக்கிய மிகப்பெரிய பங்கை கொண்டிருக்கின்றன. ஆறாவது கேள்வி. இந்தியாவின் முதல் முறையாக விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு பிக்சல் பிளேயை அறிமுகப்படுத்திய வங்கி எது? ஆப்ஷன் ஏ ஐசிஐசிஐ, ஆப்ஷன் பி HDFC, ஆப்ஷன் சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி இந்தியன் வங்கி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.